ஆனா அதாவது சென்டர்ல இருந்து கேட்டாங்கன்னா முடிச்சாச்சுன்னு சொல்லிருங்க. நான் எல்லாமே தெரியுங்க. அதுக்கப்புறம் முடிச்சீங்கன்னா என்ன அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க? Okay, they will see functions. Functions வந்துட்டு like it's nothing like there are some blocks of code which will be executed whenever it has been called upon. ஒரு set of statement வந்துட்டு some set of logic அந்த லாஜிக் வந்துட்டு ரிப்பீட்டடாக வி நீட் ஏதாவது இப்போ ஆடிங் டு நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக்கே வந்துட்டு யூ ஹேவ் ரிட்டன் அஸ் அ மெத்தட். அந்த மெத்தட் வந்துட்டு நம்ம வென்எவர் வி நீட் தட் பர்டிகுலர் ஒன்ஸ் வி கிரியேட் அ மெத்தட் அண்ட் வி கேன் கால் தம் வென்எவர் வி வாண்ட். பேசிக்காக ரிப்பிட்டேட்டிவாக ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. அது அந்த கேஸில் வந்துட்டு வி வில் பெட்டர் கோ வித் த மெத்தட். இதோட அட்வான்ஸ்டாக கிளாஸ் இருக்குது. பட் கிளாஸும் கிட்டத்தட்ட டெம்ப்ளேட் ஃபார்மேட்டில் வரும். பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா. பட் மெத்தட் வந்துட்டு மெத்தட் இல்லாமல் இன்கேஸ் இஃப் யூ ஸ்டார்ட் டு ரைட், ஆமாம், தெர் வில் பி ஸோ மெனி என்ன சொல்கிறேன் லைன்ஸ் ஆஃப் கோடு எக்கச்சக்கமாக ஆகும். இல்லைன்னா கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அஸ் அ மெத்தடாக போகிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி, குயிக்கு. இந்த வே ஆஃப் கோட் ரிட்டன் அப்புறம் கோட் எக்ஸிகியூஷன்ஸ் பார்ட் வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்லைக் அதர் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ். இப்போ சியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ ஹாவ் டு டிக்ளேர் அ ஃபங்க்ஷன். இன்ட் எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கேன், இல்லை வாய்ட் எக்ஸாம்பிள்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டிக்ளேர், அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கால். இது வந்துட்டு 3 ஸ்டெப். ஆமாம், இதில் வந்துட்டு 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால். 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். பட் பைத்தான் பொறுத்தளவு 2 ஸ்டெப்பு தான். டிக்ளரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே ஒரே ஸ்டெப் தான். இங்கே கீவேர்டு வந்துட்டு டெஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கு. டெஃப், டிஇஎஃப், டெஃபனிஷன். டெஃப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம், எனி ஃபங்க்ஷன் நேம். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோலன்னா வந்துட்டு இங்கே கர்லி பிரேசஸ் ஆக்ட் ஆகும். லைக் வி ஹாவ் அ கர்லி பிரேசஸ் கொடுக்கல, விச் மீன்ஸ் தட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே கர்லி ஐ மீன் கோலன் கொடுக்கறதுனால இது வந்துட்டு கர்லியில் வந்துட்டு இதாகிக்கும். இப்போ திரும்ப வி வில் ஜஸ்ட் கால் இட், தட்ஸ் ஆல். இதுதான். ஸோ பைத்தனோட ஃபங்க்ஷனை பொறுத்தளவு ஒன்லி 2 திங்ஸ் தான். ஸோ நத்திங் மச். Declaration wise, so like there will not be a declaration, there will be only implementation and the function call. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே,
ஸோ ஃபங்க்ஷன்ஸோட பேசிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோம் இல்லை டிக்ளேர் பண்ணிக்கோம் அண்ட் யூ ஹாவ் அ பேசிக்காக தெர் ஆர் டூ டைப்ஸ் வி கேன் do the operation. Usually function with return statement தான் usual thing. But if for example நம்ம கால் பண்றோம் அங்க இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு. என்னடா அங்க ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் கிட்ட வராதா? yes this is one way and another thing is you return something. ரிட்டர்ன் Mostly like it will be a return. ஆக்சுவலாக ரிட்டர்ன் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியாது, அதனால ரிட்டர்ன் போகணும். ஆமா ரிட்டர்ன் வந்துட்டு there will be only one return. Same thing. And இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தல எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கமா கொடுக்குறேன். there are multiple arguments இருக்குண்ணா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு பை டிஃபால்ட்டா பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட் குரூப்பிங் மெக்கானிசம்ஸ் வந்துட்டு பைத்தானை பொறுத்தளவு டப்புள் தான். ஸோ இப்போ நீ வந்துட்டு இங்கே எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி if you give the multiple return arguments, it will by default it will group as a tuple. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் டைப் வரேன் முன்னாடி பார்த்துருக்கேன். இது வந்துட்டு ரிட்டர்ன் டைப் வந்துட்டு டப்புளாக தான் வரும். So it's not like a multiple return statement. I mean like it may be one of the plus in the மாதிரி இருக்கும், but it's not a multi arguments. It's all are one return statement தான் பைத்தான் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு லைக் சாரி as a tuple it will be grouped. Okay. And so இப்போ வந்துட்டு the interpreter will try to read line. இப்போ லைன் நம்பர் 1ல ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 லைக் ஸ்பேவை தான் வந்துட்டு வரும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக லைக் பிஃபோர் ஈவன் பிஃபோர் யூ இஃப் யூ ட்ரை டு கிவ் எக்ஸாம்பிள் இட் வில் த்ரோ எரர். நேம் எக்ஸாம்பிள் இஸ் டிஃபரெண்ட். ஸோ யா ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பைத்தானோட ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸோட டிக்ளரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் கால் இருக்கணும். ஐ ஹோப் யூ நோ தட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் இருக்கு. பைத்தான் வித் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். இது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்தளவு there are 4 types of arguments இருக்கு. ஒன்று வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸு. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் ஆர்க்ஸ் ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட்.
இப்போ இப்போ ஆர்குமெண்ட்ஸோட நீட் வந்துட்டு லைக் யூ ஹேவ் சம் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு உனக்கு ஐ மீன் த ஃபங்க்ஷன் நீட் சம்திங் ஃபார் யுவர் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஆட் டு நம்பர் மெத்தட் எடுத்துக்கலாமே. ஸோ யூ கேன் we can pass two numbers to the function call. இப்போ அது ஏன் அந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்போ எவ்ரி ஃபங்க்ஷன் கால்லே வந்துட்டு we can give one there are values we can give. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால்ல 10,20 ஃபங்க்ஷன் கால்ல லைக் என்ன சொல்றது ஒரு 120 something. For every function call we can give with a different type of value. ஸோ அதனால தான் இப்போ the functionsோட கோர் யூசேஜும் அதான். Okay, yeah. Not arguments are default arguments. நான் எழுதுறேன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இங்கே ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் the A could be anything. இப்போ இந்த கால் பை ரெஃபரன்ஸ் கால் பை வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஊப்ஸ்ல. ஞாபகம் இருக்கா? ஐ மீன் கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ் நம்ம ஊப்ஸ் பார்ப்போம். இது பைத்தனை பொறுத்தளவு எப்படின்னா, நம்ம இந்த டைனமிக் நேச்சர்ஸ் அங்கங்க நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஏ வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த ஏ வந்துட்டு could be எனிதிங்கா இருக்கலாம். இது வந்துட்டு இந்த ஏ கேன் பி எனிதிங். ஓகே. அது திஸ் இட்செல்ஃப் a polymorphism தான். ஓகே. ஆனா இதுவே இப்போ நம்ம நீங்க குடுப்பம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஏ வந்து இதுதான் ஸ்ட்ரிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு போல நினைச்சு. சோ அதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க? என்னடா ஏ இல்லண்ணா இப்போ ஒரு இது கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். அந்த இது ஏ கொடுத்துருக்கீங்க, பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கீங்களா ஆர்குமெண்டா? ஓகே. அந்த ஆர்குமெண்ட்க்கு வந்து நம்ம இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம்ல. இப்படித்தான் இருக்கும்னா என்ன மாதிரி டப்புலேடா? ஒரே நிமிஷம். ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும், இல்ல அப்படின்னா ஃப்ளோட்டா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இதுல அசோசியேட் பண்ண முடியாதா? அது கிளாஸ்ல பண்ற மாதிரி இல்ல பண்ண முடியாதுண்ணா. பண்ண முடியாது. இது வந்துட்டு அதான் சொல்றேன். இப்போ இது வந்துட்டு ஏ வந்துட்டு லைக் இட் குட் பி எனிதிங் தான். நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் கால்ல we have to லைக் அது டைப்பிங்னு ஒரு இது இருக்கு. ஓகே. இது ஒர்க் அவுட் தான் பார்ப்போம். ஓகே. அதான் இப்போ யூஸ்வலா இப்போ ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சர் பார்த்துன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம டேட்டா டைப்போட எதுவுமே அசோசியேட் ஆகல. கரெக்டா? ஒரு இந்த ஏ வந்துட்டு குட் பி a string, இன்டிஜர் என்ன வேணா இருக்கலாம். அதோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு எந்த மாதிரி இட் குட் பி எனி ரிட்டர்ன் டைப்பா இருக்கலாம்.
ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு இந்த டைப்பிங் சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு ஆரோ மார்க் போட்டு எஸ்டிஆர் நான் போட்டிருக்கேன். கரெக்ட்டா? ஆமாண்ணா. Which means that this function always return a string. ஆமா. இது நீங்க போட்டிருக்கீங்களா? இது கிடையாதா? எது கிடையாது? இது சும்மா கமெண்ட் மாதிரி கிடையாதா? சோ நீங்க இது ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணுமா இது? ரிட்டர்ன் பண்ற மீனிங் இல்லடா. இப்போ நீ ஒரு கேள்வி கேட்ட இல்லையா? இப்போ ஆக்சுவலா அது நல்ல கேள்வி தான். இப்போ ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இப்போ நீ ஒரு ஃப்ரேம் பாக்குற அதுல ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில ஒரு 100 ஃபங்ஷன் எழுதிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுல இருக்க ஒரு சில ஃபங்ஷன்ஸ் வந்துட்டு நீ யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ஃபங்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா தான் நீ ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணணும்னு தெரியும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்துட்டு நம்பர் ஆடுன்னு வச்சுக்கேன். இப்போ பிரிண்ட் ஏ இது வந்து ஒரு மல்டிபிளிகேஷன் இதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ இது ஆக்சுவலா இது ஒர்க் ஆகும். பைத்தான் இன்ட்டு 100 போயிடும். ஆனா இப்போ நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். இது இட் வில் கிவ் அ டைப் எரர். இது வந்துட்டு இல்ல இது லிஸ்ட்டும் ஒர்க் ஆகும். லிஸ்ட் ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகும். 10 கொடுக்க வேணாம். என்ன பண்ணலாம்னா நீங்க பிளஸ் கொடுத்துருங்க. அடிஷன் பண்ணி இது வந்துட்டு 20 கொடுக்கலாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா இட் வில் த்ரோ can only concatenate str not int. கரெக்ட்டா? இப்போ இந்த மாதிரி ஒரு you have so many methods you have. அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலா what it returns அப்படின்றது வந்து இது வந்து டைப்பிங் மாடல் சொல்லுவாங்க. இப்போ int நான் கொடுத்தேன் அப்படின்னா this functions always handle the int thing. int தான் ரிட்டர்ன் பண்ணுது. and it deals with the int operations அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கே. ஓகே. ஆனா அப்ப மெத்தடுக்கு வந்து அந்த கிளாஸ் ரோல மாதிரி கிடையாது. நம்ம கிளாஸ்ல இது பண்ணலாம்ல. ஸ்ட்ரிங் தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற இது பண்ணலாம். கிளாஸ்ல எப்படி ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும் போடுவோம்? எப்போ போடுவோம்? கிளாஸ்ல அப்படி பண்ண மாட்டோம். அப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். இல்ல நான் அந்த நீ ஏதாவது பிங் பண்ணிக்க சாட்ல இல்ல நீ பார்த்தது ஓகேடா இதுவா? ஓகேடா பண்ணலாம் அந்த மாதிரி அது அப்படிதான். அது அந்த மீனிங் தானே? ஆமா இல்லாட்டி எடுத்துக்காத மாதிரி தானே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரியே கொடுப்போம். நான் உங்களுக்கு ஒன்று அனுப்புறேன். அதுல கிளாஸ் ரிலேஷன் டெஃப் from tolerant SSTR int. ஆனா இதுல வந்து எஸ் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஆனா நமக்கு வந்து அவுட்புட் வந்து இன்ட்ல வரும். நம்ம அங்க ஒரு இது மட்டும் பண்றோம். இந்த மெத்தட் வந்துட்டு இன்ட் ரிட்டர்ன் பண்ணோம். the argument வந்துட்டு ஸ்ட்ரிங்ன்ற மீனிங். பட் ஆனா அகைன் இது வந்துட்டு the hint have to be like it's a hint தான். ஓகே. இது அப்படியே இருக்கணும் அவசியம் இல்ல. நான் எக்ஸாம்பிள் 10 பாஸ் பண்ணாலும் அது வொர்க் அவுட் ஆகும். பாத்தீனா இன்டிஜர் பாத்தீனா அது ஸ்டில் இட் வில் வொர்க் அவுட். அதுக்கு வந்துட்டு நம்ம we are not dealing with data type hereல. அதனால இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. நம்ம அங்க str போட்டனால வந்துட்டு it doesn't mean that அப்ப நம்ம கீவேர்ட் ஆர்குமென்ட் கொடுத்தோம்னா மட்டும் தான் அப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ஸ்ட்ரிங் அசைன் இருக்கு சொன்னதான் கொடுக்கணும் அப்படிட்டு. ஆமா நீ உள்ள கண்டிஷன்ல தான் நீ ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒரு வழியே கிடையாது. சரி. இதுல தப்பா புரிஞ்சுட்டீங்க. இதுலடா இப்போ ASTR கொடுத்தாலுமே இட்ஸ் ஜஸ்ட் a hint தான். இதனால நம்மளுக்கு யூஸ் இல்ல. பட் ஸ்டில் யூ கேன் at least it does something for users to pass what has to be passed ன்ற ஒரு இதுதான். ஓகே. ஆனா if you
do different values, yes, of course it will be acceptable. output Okay. okay. So இது வந்துட்டு லைக் பொசிஷனல் ஆர்குமெண்ட். அந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்துட்டு லைக் பை டிஃபால்ட்டா பொசிஷனல் ஆர்குமெண்ட் எடுத்துக்கணும். இப்போ இன்கேஸ் நான் இன்னொரு இதை ஆட் பண்றேன். இப்போ b equal to எடுத்துக்காது நான் ரெண்டாவதுல எடுத்துக்குவோம் அதையும் வெக்டர் sample a comma b where b equal to the right. Okay. Yeah, default argument இருக்குதா? சரி, ஓகே, இது விட்டு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். இப்போ நம்ம பார்க்கறது வந்துட்டு நேம் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இதுல என்ன அப்படின்னா லைக் பை டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இஃப் யூ டு நாட் ஸ்பெசிஃபை எனிதிங் that particular value will be taken. If you are specifying something, that value will be override. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்ல லைன் நம்பர் 16 வந்துட்டு we just called google.com with nothing. செகண்ட் ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல. So whatever the default, it will be taken. And the second thing, we just give a
with new port which will be overwritten and portsல வந்துட்டு இப்போ 8018 வந்துட்டு அசோசியேட் ஆயிக்கும். ஸோ இட் வில் பி ரிட்டன். அண்ட் இன்னொரு இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you can give this way also. ஓகேவா? லைக் ஃபங்க்ஷன் கால் பண்றதுலயே நீ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட் தேர் ஆர் ஃபியூ நெகட்டிவ் திங்ஸ் இன் திஸ். நம்ம பார்க்கலாம். இப்போ அதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸோட ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிஃபால்ட்டா ஒரு திங் இருக்கு. அதை வந்துட்டு இஃப் இஸ் இந்த ஃபங்க்ஷன் கால்ல வந்துட்டு இஃப் யூ டு நாட் ஸ்பெசிஃபை எனிதிங் தட் பர்டிகுலர் default argument will be still considered, and if you want to give, it will be overridden. இது 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 மட்டும் இல்ல, இது என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு இப்ப நான் இப்ப என்னோட ஒர்க்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஒரு 3 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்க. ஸ்டேட் நாட் அ ஸ்டேட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் standby mode, emergency mode, and operation mode. There will be 3 modes will be there. Okay, like வந்துட்டு ஸ்டாண்ட் பை மோட்னா லைக் நான் ஒர்க் பண்றது ரிக் சிஸ்டம் தான். இந்த ரிக் சிஸ்டம் வந்து என்னன்னா, இப்போ நீ ஒரு கார்ல இன்சர்ட் ஆகி வெறும் கீ மட்டும் போடுற, கீ போட்டு there will be 2 just you if you just things you can on it. அந்த ஆன் வந்துட்டு ஸ்டாண்ட் மோட். இப்போ அதில் என்னன்னா ஸ்பீடோமீட்டர் லைட் வரும், அப்புறம் மற்ற லைட்ஸ்லாம் எரியும். லைக் யூ கேன் ஹாவ் ஏ யுவர் ஆடியோ சிஸ்டம்ஸ் ஆர் சம்திங். பட் வென் யூ ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் லைக் ஆர்பிஎம் வில் ஸ்டார்ட். கரெக்டா? இப்போ நீ கீழே வந்துட்டு 2 டைப் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ எமர்ஜென்சி மோடுனா வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் மோட், அது ரிக்ல வரும், கார்ல வராது. இப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. தட் மெத்தட் நீட்ஸ் டு பி ஹேண்டில் ஆல் த 3 ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ there is no issue. பட் ஆனா இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒன்லி ஆப்ரேஷனல் மெத்தட்ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஃப் கொடுக்கலாம். ஜஸ்ட் வைப்பர்னு வச்சுக்கலாம். வைப்பர் இது வந்துட்டு வைப்பர் வந்துட்டு ரெண்டு இதுல வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒன்னு ஸ்டாண்ட் பை மோட்ல ஒர்க் ஆகணும், இன்னொன்னு வந்துட்டு ஆப்ரேஷனல் மோட்ல, அதாவது ஸ்டாண்ட் பை அண்ட் ஆப்ரேஷன்ல ஒர்க் ஆகணும். பட் இட் ஷுட் நாட் ஒர்க் இன் எமர்ஜென்சி மோட்ல வந்துட்டு ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஒரு கீபோர்ட் எமர்ஜென்சி மட்டும் இருக்கும்போது அது ஓடக்கூடாது. ஆமா, எமர்ஜென்சி ஈக்குவல் டு ஆஃப்னு வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா, இஃப் எமர்ஜென்சி and wiper is on. Else எமர்ஜென்சில ஆஃப்ல தான் இருக்கணும். ஆமா. ஓகே. அப்ப இங்க என்ன பாஸ் பண்ணனும்? ஆன். இப்போ நீங்க ஆன் பாஸ் சிங்கிள் கோட் ரெண்டாவது ஆன்ல சிங்கிள் கோட். ஓகே. ஐயோ.
பண்ணா அந்த வைஃபை சவுண்ட் கொடுத்துருக்கீங்க எமர்ஜென்சி. ஏன் இது சப்போஸ் ஆகல? ஆனா இஃப்ல வந்து கொடுத்துருக்கீங்க, நானே கொடுத்துருக்கேன். So many mistakes today. Okay. So இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ ஹேண்டில் போத் இந்த ஒரு மெத்தட் தான். இப்போ இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு லைக் ஐ ஹாவ் டெல்ட் ஆல் த 3 டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஸ்டாண்ட் பை, ஆப்ரேஷனல் அண்ட் எமர்ஜென்சி. இப்போ இந்த லைன் நம்பர் 25 அண்ட் 26 ரெண்டுமே வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, இது ஸ்டாண்ட் பை ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுது, ஆப்ரேஷனல் ரெண்டுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இது லைன் நம்பர் 27 வந்து ஒன்லி ஆன் எமர்ஜென்சி தான் வந்துட்டு இன்வோக் ஆகும். கரெக்டா? இப்போ இன்கேஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட் இல்லை அப்படின்னா we have to write like whole like we may have to repeat the codes. இதே மாதிரி ஒரு மெத்தட் வந்துட்டு ரிக் எமர்ஜென்சி, ரிக் அண்டர்ஸ்கோர் ஆப்ரேஷனல், ரிக் அண்டர்ஸ்கோர் ஸ்டாண்ட் பை அப்படி எழுதிட்டு இருக்கணும். அப்படின்னா எழுதிட்டு இருந்தானுங்க டீம்ல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லைக் we don't have to do that way, கீவேர்ட் ஆர்குமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாத்தி விட்டேன் ஃப்ரேம்வொர்க்ல. எல்லாம் முன்னாடி வந்துட்டு வசவாதன் கோடா மெத்தடா எழுதிச்சு. ஆமா, ரிக் அண்டர்ஸ்கோர் ஸ்டாண்ட் பை, ரிக் அண்டர்ஸ்கோர் ஆப்ரேஷனல் அப்படின்னு மெத்தடா எழுதிச்சிருப்பாரு. நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் அ கீவேர்ட் ஆர்குமெண்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அது ஆப்ரேஷனல் ஸ்டாண்ட் பை அண்ட் வி கேன் மாடிஃபை த திங்ஸ். இது வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட். இப்போ கீவேர்ட் இது அதாவது இப்போ 2 ஆர்குமெண்ட் வர்ற திங்ல வந்துட்டு யூ கான்ட் மாடிஃபை. இப்போ எப்படி வச்சுக்கலாம், பேஜ் 80 google.com என்ன கொடுக்குறேன், ஸ்டில் ஒர்க். ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனல் ஆர்குமெண்டோட திங்ஸ் இப்போ நம்ம இப்படி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்ஸ் 80. If you try to change it won't accept it. Positional argument follows keyword argument. It does not follow it. ஆமா, the first argument is always a positional argument. You should not change it. And the third argument is star args. Multiple on. நான் சொன்ன இன்னொரு நெகட்டிவ். ஓகே, என்ன பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்டார் ஆர்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் இட் வில் குரூப் த லைக் யூ கேன் நம்ம இதுல நம்ம எதுவுமே பண்ணல கரெக்டா. ஐ மீன் த ஃபர்ஸ்ட் இஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட், த செகண்ட் இஸ் keyword arguments, and the whatever comes next, everything will be grouped and mapped to star args.
ஓகே. either you can specify this way. ஆனா இப்போ இங்க வந்து 1 மட்டும் தான் இப்ப இதுக்கு போயிருக்கானா, அந்த போர்ட்ஸ்க்கு போயிருக்கானா, அது எல்லாமே கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஆனா. சரி, அந்த மல்டிபிள் ஆர்குமெண்ட் அசைன் பண்ணிக்கலாம் அதுவானா? ஆமா, இது 1 மட்டும் இல்ல, இந்த the whole thing. ஓகே, அந்த போர்ட் வந்து மென்ஷன் பண்ணல, அதனால அந்த 80 எடுத்துச்சு. ஆனா பிரிண்ட் ஆகணும் அது. எதுடா சொல்ற? புரியலடா, என்னடா? இல்லனா இங்க நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டோம்ல ஆல்ரெடி 80. ஆமா, 524 னு கொடுத்துருக்கேன். ஆனா அது வரல. வந்துருச்சுல அதோ. போர்ட் தான். ஓகே ஓகே ஓகே. நான் வந்து போர்ட்ஸ் இதாதுல. சோ ரிமைனிங் அதாவது இப்போ ஆர்குமெண்ட்ல இருந்து அதே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு பொசிஷனல், ஓகேவா? ஓகேண்ணா. ரெண்டாவது வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு whatever the arguments comes next, if you are not group it, இப்போ நான் இந்த மாதிரி நான் குரூப் பண்ணல, குரூப் பண்ணாம இட்ஸ் லுக்ஸ் லைக் 11 ஆர்குமெண்ட்ஸ்ல. இங்க ஒரு ஆல்ரெடி 9 10 11 ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுக்க மாதிரி. ஆனா இங்க டீல் பண்றது என்ன, 3 ஆர்குமெண்ட் தான் இங்க டீல் பண்ணுது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு ஸ்டார் ஆக்ஸ்ல போய் மேப் பண்ணிக்கும். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த இதுல பார்த்தோம்ல, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் கரெக்டா. இப்போ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ல I have one positional argument and then I'm giving with the ports 524, கரெக்டா? It will run no problem at all. But if you try to give when you have the star args for ports equal to 524 கொடுக்குறேன் அப்படின்னா it won't allow you. ஓகே. ஆனா இப்போ அத கடைசி கொடுத்தா எடுத்துக்காதா? அதுதான் அந்த மாதிரி. I24 கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஸ்டார் ஆர்க்ஸ் அட் ஸ்டார் ஸ்டார் கேடபிள்யூ ஆர்க்ஸ், அதாவது இது ஏன் இந்த மாதிரி வச்சுக்காயின்னு we don't know. ஒரு நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் வர்றப்போ நேம்டா நான் பாஸ் பண்றப்ப எங்க இருந்து வேணா எடுத்துக்கலாம். ஓகே. சாரி. அப்ப நம்ம மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம்னா? இல்ல, அதான் இது வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் கிடையாது. இட்ஸ் a named arguments and I can using the name I can pass anywhere அப்படின்ற கான்செப்ட் நம்ம யோசிப்போம். பட் ஆனா it doesn't work that way. இது வந்துட்டு when you have a star args at your argument, இப்போ ஸ்டார் ஆர்க்ஸ் மட்டும்தான் லாஸ்டா வர முடியும். அதுக்கடுத்து வேற ஆர்குமெண்ட் வந்து வர முடியாது. இப்போ நீ இதுக்கடுத்து அகைன் we tried right, இதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட்ஸ் ஈக்குவல் டு, அப்ப நம்ம அந்த கீவேர்ட் கொடுக்காம வெறும் அதே பொசிஷனல் ஆர்குமெண்ட் மட்டும் மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ண முடியுமானா? இத பாஸ் பண்ணா? ஆமா. இப்போ நான் இங்க எதுவுமே கொடுக்கல. ஆமா. இப்போ என்ன வரும்? URL google.com வந்துரும். போர்ட்ஸ்ல என்ன வரும்? 1 வரும். 1 வந்துரும். ரிமைனிங் 2 to 9 வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்டார் ஆர்க்ஸ்ல போயிட்டு உட்காந்துக்கும். ஓகே. அது இது இந்த மாதிரி இந்த எல்லா ஆர்குமெண்ட் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பைத்தான்ல சில ஏன்னா டேட்டா வந்து மிஸ்ரீட் ஆக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஸ்டார் ஆர்க்ஸ் அப்புறம் நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே கொடுக்குறோம். இப்போ இது குரூப்பிங் மெக்கானிசம் இருக்கனால பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு குரூப் இட். இப்போ என்ன வரும்? URL என்ன வரும்? URL google.com வந்துரும். போர்ட்ஸ் ஃபுல்லாமே வந்துருங்க. போர்ட்ஸ் ஃபுல்லாவே வந்துரும் இல்லையா? ரெண்டாவது இருக்கதானே வரும் ஃபுல்லா. இல்ல. ஆமா, கரெக்ட். இது ஆக்சுவலா எம்டி டேபிள் வரும். நம்ம இந்த பிரிண்ட் கொடுத்தனால. ஓகே, அதுதான். எம்டி டேபிள். கரெக்ட்டா? சோ இப்போ the argument order we should know. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது we should know. இப்போ இந்த குரூப்பிங் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ திரும்ப ports equal to ETR.
எரர். இது வந்துட்டு வரவே வராது. ஏன்னா நீங்க நம்ம ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஸ்டார் ஆர்க்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டாலே ஸ்டார் ஆர்க் should be the last of the arguments in the function call. ஆனா இது வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்ப நான் போர்ட்ஸ் நான் நேம்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சா நான் இது பண்றேன். ஸோ இட் ஷுட் மேப் இன்டர்பிரட் ஷுட் மேப் அப்படின்ற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இட் டசன்ட் ஒர்க். ஓகே. ஸோ the order we need to know. Okay. Understood. Okay, wow. So இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுதுண்ணா. நான் இப்படி கொடுக்குறேன். வேற அவுட்புட் பாரு. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஆனா அங்க டப்புள் ஆஃப் டப்புள் பிரிண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரே டப்புள், சிங்கிள் டப்புள். டப்புள்குள்ள நம்ம குரூப்பிங் பண்ணனால என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப ஸ்டார் ஆர்க்ஸ் வந்துட்டு ஸ்டார் ஆர்க் இட் செல்ஃப் டப்புள். ஸ்டார் ஆர்க்ஸ் இட் செல்ஃப் டப்புள். இப்ப நீ அந்த டப்புள்குள்ள எல்லாத்தையும் குரூப் பண்ணி திரும்ப ஒரு டப்புள் பாஸ் பண்ற. அதனாலதான் இங்க வந்துட்டு எல்லாத்தையும் குரூப் பண்ணி டப்புளா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அதை எடுத்துக்கிச்சு. This is nothing but a tuple with a single argument. இந்த ஸ்டேட்மெண்ட் ஹைலைட் பண்ண ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது வந்துட்டு tuple with 9 elements. ஓகேவா? டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார் KWX. ஆனா இப்பதான் இதாச்சுன்னா இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம்னா முன்னாடி கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படிதானே? ஸோ நம்ம இப்ப ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட் அப்புறம் தானே யூஸ் பண்ணுவோம். என்னது சரிடா? அதாவது ஸ்டார் ஆர்க்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார் கீவேர்ட் ஆர்க்ஸ் யூஸ் பண்ணணுமா? ஸோ நம்ம இது யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தானே? நம்ம முன்னாடி கீவேர்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார் கீவேர்ட் ஆர்க்ஸ்ல அதை கொடுக்க முடியாதா? ஸ்டார் KWX சொல்றியா? இது சொல்றியா? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம் ரைட்டா புரியல. சரி நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் அந்த சொல்றேன். அது கரெக்ட், அந்த டவுட். ஸ்டார் ஆக்ஸ் இது பண்ணிட்டேன். ஸ்டார் KWX ஓகேவா? என்ன பண்ணலாம்? URL இதுக்கு என்ன வரும்? லைன் நம்பர் 34 as per 34. google.com அதுக்கப்புறம் port 80 வரும். அதுக்கடுத்து நீங்க வெப்சைட் ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் எம்டி டேபிள். ஸோ எம்டி வந்துட்டு இதாகும். அதே மாதிரி இதுல வந்துட்டு இந்த நேம் நம்ம கொடுக்கணும். ஸ்டார் ஆர்க்ஸ் ஸ்டார் KWX. இது வந்துட்டு நேம், இட்ஸ் a naming convention. You could give any name. ஓகே, அது தெரியும்ல. லைக் it could be any name. ஆக்சுவலா 2 ஸ்டார் போட்டா அது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் குறிக்கிறது, 1 ஸ்டார்னா இத குறிக்கிறது தானே? ஆமா, 2 ஸ்டார். சாரி. ஓகே.
will still work out. ஏன்னா நேமிங் கன்வென்ஷனுக்காக நம்ம வச்சிருக்கோம், பட் இட் வில் ஸ்டில் ஒர்க். ஓகே. பைத்தானோட கோடிங் லாஜிக் படி, ஐ மீன் வெப் ஸ்டாண்டர்ட் படி இப்படிதான் நம்ம எழுதணும். ஸோ ஃபாலோ தான். ஓகே. அதே மாதிரி இங்க ஆக்சுவலா 4 ஸ்பேஸ் வந்துட்டு தேவையில்லை. நம்ம 4 ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஆக்சுவலா 4 ஸ்பேஸ் தேவை கிடையாது. ஈவன் வித் a single space also it will work. ஓகே. அது ஃபார்மட் காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். Because the web standard Python coding standard படி வந்துட்டு we have to give 4 space. 4 space. But even with a single space also it will work. இன்டர்பிரட்டை பொறுத்தளவு ஒரு கோலன் கொடுக்குறோம், என்டர் பண்ண பின்னாடி அதுக்குள்ள வர்ற, ஐ மீன் 1 ஸ்பேஸ் உள்ள வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டும், மினிமம் 1 ஸ்பேஸ் உள்ள வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பிலாங்ஸ் டு த பர்டிகுலர் வெப் பேஜ் திங். இப்போ 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சிருக்கேன். இந்த 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வெப் பேஜுக்கு it belongs to them. So, and now we'll pass one by one. Web page will 80. Okay, sorry. Now the thing is surpassed. Wow. And we'll try to give now page school.com 524, come on, giving something, and it will map into the argument. ஏன் இந்த இது வந்து இங்கே வருது, வித்தியாசமா இருக்கே. ஓகேவா? Now we'll go with ஆனா என்னோட டவுட் வந்து இங்க வந்து நம்ம அந்த போர்ட் நம்பர் அசைன் பண்ண முடியாதான் கேக்குறேன். yeah, port equal to 80 கொடுத்தா வரும். got multiple values for argument ports. Okay. இது போர்ட்னு கொடுத்தா will come into the dictionary. Okay. ஓகேவா? So குழப்பிக்கானா SSH வந்துட்டு லைக் SSH கொடுத்து so now we have all the things. Right? இப்ப இந்த இடத்துல கொடுப்போம் அப்படின்னா now we try to give this way. How to multiple values for argument ports. So it doesn't work it out. Yeah, it doesn't work it out. Now it's already satisfied with the things. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட் எடுத்துருச்சு, செகண்ட் வந்துட்டு இங்க 80 வந்துட்டு போர்ட்ஸ்ல போய் அசைன் ஆயிடுச்சு, ரிமைனிங் வேல்யூ வந்துட்டு ஸ்டார் வாக்ஸ்ல போய் மேப் ஆயிடுச்சு, அண்ட் த ரிமைனிங் இஸ் வாட் எவர் த திங் வி ஹாவ் கீ வேல்யூ பேர் நம்ம கொடுக்கறது வந்துட்டு இது வந்துட்டு கீ ஆக்ட் ஆகும், 443 வந்துட்டு வேல்யூ ஆகும். Or you can
ஆனா இங்கவே நம்ம ஒரு டிக்ஷனரியா கொடுத்துக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். அதான் இப்ப ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஓ, அது ஸ்டார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே. To segregate the things, we'll see. Personal animal follows keyword argument. Okay. ஓ, இது ஓகே, இது இருக்கட்டும். அவுட்புட் நீட். இது வந்துட்டு ஓகே. அப்ப ஸ்டார் ஆக்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஈட்டிங் அப். இப்போ ஸ்டார் ஆக்ஸோட எண்ட் லிமிட் என்னன்னா, when it finds another like ஸ்டார், அதாவது கீ வேல்யூவா ஃபைன் பண்ற வரைக்கும் இருக்க ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே அது வந்துட்டு ஸ்டார் ஆக்ஸ்ல போய் மேப் பண்ணிக்குது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் 38, லைன் நம்பர் 38. இப்போ 1 to 3 நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் along with that, this is also considered as a dictionary and took us in star arcs. Danger flow. இந்த greedy operator ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல, ஓகே, அது ட்ரை டு கேப்ச் மேக்ஸிமம் as much as possibleன்ற ஒரு இதுதான். ஸோ yeah, it doesn't work da. Sorry. ஓகே. ஸோ யா, ஃபங்க்ஷனை பொறுத்தளவு இந்த 4 ஆர்குமெண்ட்ஸ் தான். பொசிஷனல், default arguments or named arguments, star arcs, star kw arcs. இதோட யூசேஜ், இதோட இது வைஸ் பார்த்தா அப்படின்னா, லைக் ஸ்டார் ஆர்க், ஸ்டார் kw arcsலாம் வந்துட்டு மச் யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ நம்ம லைக் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ்ல இப்போ ஒரு கம்ப்ளீட் என்டையர் ஒரு ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரே நமக்கு அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். அது ஈவன் வித் சிங்கிள் திங்ல கூட அது பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஆர்எல்னு வச்சுக்கேன். இப்போ நான் யூஆர்எல்ல டப்புள் போட்டால் கூட அதை எடுத்துக்கும். நான் அந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வித் சப் லிஸ்ட் வித் டப்புள் லிஸ்ட் அக்செப்ட். ஏன்னா இட்ஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் data type-னால URL also still அது. But star arc still, why we have to go this way na? This is how we are like segregating, trying to disaggregate the things. இப்போ நம்ம மல்டி ஆர்குமெண்ட்ஸ் அதுக்குள்ள மல்டிபிள் இது வர்றப்போ better to have it in star arcs way. ஜாவால ஒரு இது இருக்கும்டா, இது சம்திங், ஒரு நேம் மறந்துட்டேன். ஜாவால அந்த ஃபீச்சர் இருக்கு. we can do it in Java also. அது என்னன்னா மல்டிபிள் ஆர்குமெண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படி வச்சிருக்கேன். ஓகேவா? பிரிண்ட் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கொடுக்குறப்ப there is not a problem. ஓகே. ஒன் கொடுத்தேன். இப்போ திரும்ப எக்ஸாம்பிள் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 1 2 3 4. It will accept. Couple of 1 2 3 4, it will accept. But இங்க notable thing என்ன அப்படின்னா, you are trying to group in the function call itself. Function call நீ group பண்ணி நீ கொடுக்கறனால there is not a problem. But if you try to give this way, it's considered as 4 arguments. Now 4 arguments are one positional argument, but 4 were given.
ஸோ இப்போ இதை ஸ்டார் ஏவை போட்டுவிடு. இட் ஒன்ட் தெர் பி நோ எரர். டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுது. அதுக்குதான் ஸ்டார் ஆச்சு. யூஸ்வலி ஜாவால இருக்குடா அது போச்சு. மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ், ஐ மீன் நம்ம ஃபங்க்ஷன் காலில் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கறத வந்துட்டு they will group and take it as a single argument. Star args, star KWRs அப்படிதான் ஒர்க் ஆகும். பட் that will work as a key and value pair. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேடா தம்பி, இன்னைக்கு நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். ஐ வில் கண்டினியூ ஃப்ரம் த ஆஃபீஸ். திரும்ப ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் ஸ்கோப்ஸ் இருக்கு, அதுக்கு ரெக்கர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா?